இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைமாக ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க 2002, 2013 அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு பிசிஏ. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸோட ஃபோக்கஸ் வந்து ஐபிஎல் மேலே தான் இருக்க போகுது. ஸோ ஐபிஎல் திருவிழா இன்னும் ஒரு 12 நாள் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கேம்ப் அவங்களோட டீம்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. நம்ம ஜட்டும் பார்த்தீங்கன்னா எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஹிம் இன் சிஎஸ்கே கேம்ப். ஸோ ஏதாவது செலிப்ரேஷன் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளான் பண்ணாங்கன்னா அதை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் பரேடெல்லாம் எப்பவுமே பண்ணுவாங்க. இந்த டைம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியல. பட் எஸ் அதெல்லாம் பண்ணாங்கன்னா மேபி கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணுவார். பட் மற்றபடி இன்னொரு 4 or 5 டேஸில் நம்ம ஜட்டுவுமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து இப்போ சென்னையில் நடத்திட்டு வராங்க இல்லையா. இந்த வருஷம் ப்ராக்டிஸ் செஷனை பார்க்கறதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா, அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில கிரிக்கெட் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட்டாக சிஎஸ்கே அவங்களோட அஃபிஷியல் ஸ்பான்சர் பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட அஃபிஷியல் ஸ்பான்சராக இந்த ஐபிஎல் 25 இருக்க போகிறாங்க. நம்ம சிஎஸ்கே கேம்ப் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மைக் லசி நம்மளோட பேட்டிங் கோச் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ முன்னாடி வந்து ராஜீவ் குமார் வந்து பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் கோச் நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் இல்லையா. ஸோ எஸ் நம்ம மைக் லசியுமே வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவார் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மைக் லசி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்மளோட மென்டல் ஸ்கில்ஸ் கோச் ஆர் மென்டல் பர்ஃபார்மன்ஸ் கோச் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட நேம் பார்த்தீங்கன்னா டேவிட் ரீட். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டை சேர்ந்தவர். யார் இப்போ அவர் புதுசாக இருக்காரு சிஎஸ்கே கேம்ப்ல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. எனக்குமே பார்த்தப்போ ஒரு நிமிஷம் யார் இப்போ இவர் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களா, லேட்டஸ்ட் ரெக்ரூட்டடா அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 2021 சிஎஸ்கேயோட மென்டல் ஸ்கில்ஸ் கோச்சாக இருக்காரு. 2024 T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட மென்டல் ஸ்கில்ஸ் கோச்சாகவும் பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு. அண்ட் லாஸ்ட் எம்எல்சி 2024 சீசன்ல பார்த்தீங்கன்னா டிஎஸ்கேக்காகவும் பார்த்தீங்கன்னா டேவிட் ரீட் வந்து மென்டல் ஸ்கில்ஸ் கோச்சாக இருந்திருக்காரு. சரி, இந்த கோச்சிங் பொசிஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நம்ம எப்போல்லாம் டவுனா ஃபீல் பண்றோமோ அப்போ நம்ம கூட வந்து சப்போர்ட்டா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இந்த டேவிட் ரீட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். பிளேயர்ஸை வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் எவ்ரி கேமுக்கு முன்னாடி பிளேயர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து செயல்படுவார். அண்ட் லைக்வைஸ் இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் டீம் பிளேயர்ஸை. அண்ட் ஓகே, நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் எப்போ சிஎஸ்கேயோட கேம்பை ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற சந்தேகமே நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா எல்லா சப்போர்ட் ஸ்டாஃப்மே ஜாயின் பண்ணாங்க எக்ஸப்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். ஸோ அவர் எப்போ ஜாயின் பண்ண போறாருன்னு பார்த்தோன்னா எஸ் அவருமே வந்து கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுவார். எல்லா சீசன்லையும் டே 1 ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து இருக்கக்கூடிய மனுஷன் இந்த டைம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 12 நாளோ தான் சம்திங் இருக்கு. இன்னும் ஜாயின் பண்ணலன்னா சம் இஷ்யூஸ் டெஃபினெட்லி இருக்கும். மேபி பர்சனல் லைஃப்ல கூட ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். அதனால தான் வந்து இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காரு. பட் கூடிய விரைவில் அவர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுறாரு. நோ டவுட்ஸ் அபவுட் தட். லெட்ஸ் கம் டு சிஎஸ்கேஸ் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ இப்போ சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் செஷன் நடத்திட்டு வராங்க நம்ம சிஎஸ்கே. அண்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேட் பீல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், கொஞ்ச நேரம் அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. பட் சிஎஸ்கே லேட்டஸ்டா இப்போ ட்ரைனிங் செஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கிறது படி பார்த்தோம்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்க மெயின் கிரவுண்ட்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் மெயின் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. உங்களால சென்டர் பிச்சை யூஸ் பண்ண முடியாது, அதர் பிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஃபுல் கிரவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நெட்ஸ் போட்டுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்படிங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் அலோவ் பண்ணா கண்டிப்பா ஓப்பன் நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். ஏன்னா நீங்க ரீசெண்டா நடந்த இந்த 2023 பிராக்டிஸ் செஷன்ல பார்த்தோம்னா ஃபேன்ஸ் அலோவ் பண்ணப்போ வந்து ஓப்பன் நெட்ஸ்ல தான் வந்து சிஎஸ்கே பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. 2023 ஃபேன்ஸ் வந்து பிராக்டிஸ் செஷன் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் டைமாவது அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2024 அலோவ் பண்ணல. அது ஏன் உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன்ஸ் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் யாருமே அலோவ் பண்ணல. பட் லாஸ்ட் இயர்ல நல்ல ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு கான்டெஸ்ட் நடத்தினாங்க போல. அந்த கான்டெஸ்டோட வின்னர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் செஷன் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய ஃபேன்ஸ்லாம் கூட வந்து ஸ்டேடியம் வெளில நின்றுட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போய் பயங்கரமா ஏமாந்துட்டேன். நிறைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் செஷன் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு 5:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 8:30 மணி வரைக்கும் கைஸ். ஸோ ஒரு 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் வாசலில் நின்றுட்டு பயங்கர வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் பீக், அதாவது சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடு ஐ கெஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகன் அஸ்வின் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் நெட் போர்டராக இருந்தார் இல்லையா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இன் கன்க்ளூஷன் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பை 16 மார்ச் இந்த டேட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஐபிஎல் வீக்காக ஆகிரும். ஸோ கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் பிசிசி அஃபீஷியல்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக் மட்டும் பண்ணிட்டு போவாங்க. எல்லா கண்டிஷன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து லைட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் கூட வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வந்து ஐ டோன்ட் திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராக்டிஸ் செஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.